Hello Techies, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 5 Naukri டிப்ஸ் உங்களோட Naukri ப்ரொஃபைலை பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வர வைக்கிறதுக்கு. இது மோஸ்ட்லி ஒரு சீக்ரெட்னே சொல்லலாம், பிகாஸ் நிறைய பேர்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு HR இருந்து மோர் தென் 3 இயர்ஸ்க்கு மேல Naukriயோட பேக் எண்டை யூஸ் பண்ணி சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கனால Naukriயோட ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க என்ன அப்ளை பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் ஷோ ஆகுங்கிறத வச்சு தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ டெஃபினட்டா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட Naukri ப்ரொஃபைல்ல இந்த 5 இடத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட ப்ரொஃபைல் பெஸ்ட்டா பர்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, டில் எண்ட் வரையும் பாருங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோட நேம் நவீன், நான் ஐடில HR ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க ஐடில வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பேசிக்காவே எல்லாருமே Naukri ப்ரொஃபைலை ரெடி பண்ணியிருப்பீங்க ஜாபுக்காகன்னு சொல்லிட்டு, பட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டேங்க. பட் ஒரு சில பேருக்கு இந்த நேரத்தில் அப்கிரேட் பண்ணணும்னே தெரியாமல் இருந்திருக்கும். லைக் நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டோம், அதிலே இன்ஃபர்மேஷன்லாம் போட்டோம், ஸோ அதை வச்சு Naukri ஒரு கை கால் வந்துடும்னா அப்படி ஒர்க் ஆகாது. ஸோ Naukriயை பொறுத்தவரையும் நீங்கள் Naukriக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறீங்க, அதில் எவ்வளோ இன்புட்ஸ் டேட்டாவை கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்லி ஒர்க் ஆகும். அதனால் ஃபர்ஸ்ட் நான் முக்கியமாக சொல்லிக்கணும்னு நினைக்கிற விஷயமே Naukri ப்ரொஃபைலில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. உங்கள் ரெஸ்யூம் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னு சம்மந்தமே இல்லை. Naukri ப்ரொஃபைல் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் தான் அதுக்கப்புறமே உங்கள் ப்ரொஃபைலை ஃபர்தர் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு உங்கள் ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்லி உங்களோட Naukri ப்ரொஃபைல் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுங்கிறத வச்சு தான் HR கணக்கு உங்கள் ப்ரொஃபைல் தென்படும். அதில் ஃபஸ்ட்டாக நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட கீ ஸ்கில்ஸ். உங்களோட Naukri ப்ரொஃபைலை மெயினாக இந்த ஒரு 4 இடத்துல கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். அது எந்த 4 இடம்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கீ ஸ்கில்ஸ்னால் என்ன, கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன், Naukri, ATS, LinkedIn எல்லா பிளாட்ஃபார்மும் சரி எல்லாமே கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஒரு HR இருந்து நாங்கள் ஒரு ரோலுக்கு ஒர்க் பண்ணுறோம்னா Naukri, ATS எதில் நாங்கள் இன்புட்ஸ் கொடுத்து கேண்டிடேட்டை ஃபில்டர் பண்ணி எடுக்கனாலும் கீவேர்ட்ஸ் வச்சு தான் எடுப்போம். ஒரு ஜாவாவுக்கு ஒரு ப்ரொஃபைல் எடுக்கணும்னா கம்ப்ளீட் ஜாவாவோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் எடுத்து உள்ளே போட்டுற மாட்டோம். அதுக்குன்னு சர்டன் கீ ஸ்கில்ஸ் இருக்கும். இப்போ ஜாவா டெவலப்பருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா தெரிஞ்சிருக்கணும், டேட்டா பேஸில் SQL தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரேம் ஒர்க்கில் ஸ்ப்ரிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான கிரைட்டீரியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பிரிச்சு எடுக்கிற இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் உங்கள் Naukri ப்ரொஃபைல் இம்பார்ட்னா இந்த ஒரு 4 இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம். பிகாஸ் அந்த கீவேர்டு HR போட்டு சர்ச் பண்ணுறப்ப நீங்களும் உங்கள் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கப்ப நல்லா ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னா ஒரு 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் உங்கள் ப்ரொஃபைல் டாப்பில் ரேங்க் ஆகும். அந்த 4 இடம் எந்த இடம்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ரெஸ்யூம் ஹெட்லைன் அப்படிங்கிற காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் என்ன ரோல் பார்த்துட்டீங்க, ஐம் லுக்கிங் ஃபார் HR ரெக்ரூட்டர்னா அந்த ரோல், அதே மாதிரி நீங்கள் எந்த ரோல் பார்க்க அந்த ரோல் போட்டுட்டு கீ ஸ்கில்ஸ்ன்னு போட்டுட்டு மெயினாக ஒரு 5 to 10 கீ ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், நீங்கள் டெவலப்பரோ எந்த ரோலுக்கு அட்டன் பண்ணுறீங்களோ கீ ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுங்க. அப்படி கீ ஸ்கில்ஸ் எப்படி எடுக்குன்னு தெரிஞ்சாலுமே சிம்பிளாக அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே நீங்கள் வந்து ChatGPTல போட்டு ஒரு 15 கீ வேர்ட்ஸ் எனக்கு கொடுங்கன்னா ChatGPT உங்களுக்கு ஒரு 15 வார்த்தை கொடுத்துரும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடுங்க. அதே கீவேர்ட்ஸை Naukriயே கீ ஸ்கில்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க, இந்த இடத்துலையும் கம்ப்ளீட்லி மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இது செகண்ட் ஏரியா. அண்ட் தென் தேர்டாக பார்த்தீங்கன்னா IT ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த காலத்துலையுமே அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. அண்ட் தென் லாஸ்ட் அண்ட் ஃபோர்த்தாக ப்ரொஃபைல் சம்மரி ஆப்ஷன்லையும் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துலையும் சேம் அதே மாதிரி லுக்கிங் ஃபார் HR ரெக்ரூட்டர் ஜாப், அதே மாதிரி என்ன ஜாப் பார்க்குறீங்கன்னா ஜாப் போட்டுட்டு கீ ஸ்கில்ஸ் அப்படிங்கிற காலம் போட்டு இதை போடுங்க. ஸோ இந்த மாதிரி 4 இடத்துல போகிற மூலியமா அந்த கீவேர்டை 4 இடத்துல ஸ்ட்ராங்காக கொடுக்குற மூலியமா மற்றவங்களெல்லாம் ஒரு இடம் 2 இடம் மேட்ச் ஆகுது. பட் உங்களோட Naukri ப்ரொஃபைல 5 to 10 ஏரியா மேட்ச் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரொஃபைல லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்ததா செகண்ட் திங், நிறைய பேர் பார்க்க மிஸ் பண்ணுற ஏரியான்னு எதுன்னு தான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கரியர் ப்ரொஃபைல் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபர் லொக்கேஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ப்ரிஃபர் லொக்கேஷனில் வெறும் ஒரே ஒரு லொக்கேஷன் கொடுக்காம மேக்ஸ் 10ன்னு காமிச்சிருக்கும். அந்த மாதிரி 10 லொக்கேஷன் செலக்ட் பண்ணுங்க. இது மூலியமாக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான லொக்கேஷனில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்கும், அங்கேருந்து HR ரிமோட்டில் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புக்கு கால் பண்ணணும்னு நினச்சாலுமே கூட உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதனால் மினிமம் 10 லொக்கேஷன் ஆச்சு கொடுத்து வச்சு ஓகே கொடுத்துங்க. வெறும் ஒரு லொக்கேஷன் மட்டும் இந்த இடத்துல கொடுக்கணும். கரண்ட் லொக்கேஷனில் ஒரு லொக்கேஷன், ப்ரிஃபர் லொக்கேஷனில் எவ்வளோ மேக்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸ் கொடுங்க. அதோட லைவ் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் சும்மா ஜாவான்னு போட்டு ஒரு ஃப்ரெஷர்னு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த லொக்கேஷன் ஆப்ஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சென்னையில் வெறும் 120 ஓப்பனிங் தான் இருக்குது. பட் பெங்களூரில் 240, அதே மாதிரி டெல்லியில் 170, பூனேயில் 170. இந்த ஒன்றையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா 1000க்கு மேலே ஓப்பனிங் இருக்குது. ஆனால் அந்த ப்ரிஃபர் லொக்கேஷன் நீங்கள் சென்னைன்னு மட்டும் கொடுத்துருங்க, அந்த 100 ஓப்பனிங்குள்ள தான் உங்கள் ப்ரொஃபைலே கிடையாது. அதனால 10x அப்படியே உங்கள் ப்ரொஃபைலோட விசிபிலிட்டி குறையும். அதனால ப்ரிஃபர் லொகேஷனை முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் 10 லொகேஷனையும் கொடுங்க. அட்லீஸ்ட் உங்களால் அங்கே போக முடியலனா கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைக்க கூட சான்ஸ் இருக்கு. டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் Shiash Info Solutions. இந்த கம்பெனியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் கரியரை IT ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை கைஸ், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டெக்னாலஜியும் ட்ரைனிங் தருவாங்க. ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டை நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுப்பாங்க. அண்ட் இவங்க CPC அதாவது கோடிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த LOR நீங்கள் வேறு கம்பெனியில் பிளேஸ் ஆக போகிறப்போ உங்களுக்கு ஆட் அட்வான்டேஜாக இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவீங்க. அது கூட நீங்கள் கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்டிடியூட் செக்ஷன் கூட இருக்குது. இது மூலமாக இவங்களோட டைப் கம்பெனிஸ் இல்லைனா வேற கம்பெனியில் பிளேஸ் ஆக விருப்பப்பட்டுனா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோடிங் அண்ட் நான் கோடிங் 2 டொமைன்லையுமே நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கலாம். கோடிங்கில் லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பைத்தன் அண்ட் ஜாவா அண்ட் மிஷின் லேர்னிங் அண்ட் நான் கோடிங் சைடில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜிலும் உங்களால் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும். இந்த இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு எல்லா ஆக்சிஸுமே இருக்கும். சேம் லைக் எம்ப்ளாயி மாதிரியே லைக் ஐடி கார்டு, ஃபுட் கோர்ட் ஆக்சிஸ் அண்ட் நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் மட்டும் பண்ண போகிறது இல்லை, இன்டோர் கேம்ஸும் ப்ளே பண்ணுவீங்க லைக் டேபிள் டென்னிஸ், கேரம். அதோட கம்பெனியோட கல்ச்சர் கற்றுப்பீங்க. இந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணி உங்கள் கரியரை ஐடி லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் நாக்ரியில் தேட ஏதோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண இந்த மாதிரி ஜாப்ஸுங்கிற ஆப்ஷனில் இன்வைட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இன்வைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியை உங்கள் ப்ரொஃபைலை நாக்ரியில் பார்க்குறாங்கன்னா அந்த ஃபில்டர் போட்டாங்கன்னா ஒரு 100 ப்ரொஃபைல், ஒரு 200 ப்ரொஃபைல் வருதுன்னா அந்த 100 பேர் 200 பேரும் கால் பண்ணாமல் அவங்களுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு இன்வைட் ஷேர் பண்ணுவாங்க. அதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கால் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் இந்த இன்வைட்ஸை பார்க்கறதே கிடையாது. அதை விட்டுட்டு அவங்களே தேடி போய் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி பண்ணாமல் இந்த இன்வைட்ஸில் உங்களை தேடி என்னென்ன வேலை வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 4 செப்டம்பர் இன்னைக்கு எனக்கு ரெக்ரூட்மெண்ட் மேனேஜருக்கு ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு. அடுத்து சேட் சப்போர்ட். அடுத்து பாருங்கள், டேலண்ட் அக்விசிஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களே தேடி வர ப்ரிஃபர் கொடுக்குறப்போ ஈஸியாக ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாப்ஸில் இருக்க இன்வைட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. இதை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருந்து ஏதாச்சும் ரிலவெண்ட்டான ஜாப் வரும்னா உடனே அப்ளை பண்ணுங்க. அடுத்து 4th இம்பார்ட்டன்டான விஷயம், நிறைய பேர் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம் நௌக்ரியில் டெய்லி அப்டேட் பண்ணணும்னு. அது என்ன அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் நௌக்ரியில் எல்லா விதமான ஃபில்டரும் போட்டதுக்கு அப்புறமேலே லாஸ்ட்டாக எங்களுக்கு ஆக்டிவ் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் நௌக்ரி ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட நௌக்ரி ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் சர்ச் பண்ணுறப்போ 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்களோட நௌக்ரி ப்ரொஃபைல் அவங்களோட விஷயம்லாம் எங்களுக்கு காமிச்சுன்னா நாங்கள் ஹெச்ஆராக கால் பண்ணி கேட்டால் கூட அவங்க ஜாப் பார்க்கலப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி வேலை தேடினவர் இப்போ வேலையில் இருந்துட்டு இருப்பார். இப்போ அவர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் இந்த ஒரு ஃபில்டரை மெயினாக வச்சிருக்காங்க. ஆக்டிவ்னு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரீசெண்டாக நௌக்ரிக்குள்ளே வந்துட்டு போனது பேர் தான் ஆக்டிவ்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹெச்ஆராக நாங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணோம்னா மினிமம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 15 days to 30 daysக்குள்ளே யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கால் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரெஷர் ரோலுக்கு ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக வித்தின் 3 days தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு 15 நாள் 1 மாதம் கொடுத்தா ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா வித்தின் 3 daysன்னு போட்டோம்னா வெறும் ஒரு 1000 பேராக குறைஞ்சிடும். ஏன்னா ஒரு 1000 பேர் தான் 3 நாளைக்குள்ளேயே வந்துட்டு போயிருப்பாங்க. அதனால் ஹெச்ஆர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஏன் 5 நாளைக்கு முன்னாடி வந்த ஆளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறதுக்கு 3 நாளைக்குள்ளே இல்லை வித்தின் 1 டேக்குள்ளே வந்துட்டு போனால்னா ரொம்ப ஆக்டிவாக ஈகராக பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஈஸியாக ஹையர் பண்ணிடலான்னு வித்தின் 1 day இல்லைனா 3 டேக்குள்ளே நௌக்ரிக்குள்ளே வந்துட்டு போய் ஆக்டிவாக இருக்க ப்ரொஃபைல் தான் கால் பண்ணுவாங்க, இல்லை மெயிலோ இல்லை இன்வைட்ஸோ சென்ட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறோம், நாக்ரியில் நீங்கள் ரெகுலராக ஏதோ ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டு இருந்தால் தான் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு 1 மாதமாக பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஜாப் தேடுறீங்கன்னு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா ஹெச்ஆர் அந்த ஃபில்டரில் உங்கள் ப்ரொஃபைல் வராது உள்ள. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா, ப்ரொஃபைல் லேட்டஸ்ட் அப்டேட்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல டுடேன்னு இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் பெருசாக பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இந்த இடத்துல ப்ரொஃபைலில் சும்மா இந்த ஒரு ஆரை எடுத்துகிட்டு இப்போ நான் ஆரை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல சேவ் கொடுத்தா கூட இன்றைக்கோட டேட்டில் நான் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்டேட் வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு ப்ரொஃபைல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுறனாலே ப்ரொஃபைலை சூப்பராக கிரியேட் பண்ணி கால் வர மாட்டேங்குது. அடுத்து லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், நிறைய பேர் பார்க்கறது இல்லாத ஒரு விஷயமும், அவங்க ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதே நிறைய பேர் தெரியல. அவங்களோட ப்ரொஃபைல் பர்ஃபார்மன்ஸை நிறைய பேர் பார்க்க மிஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நாக்ரி ப்ரொஃபைல் நீங்கள் லேப்டாப்பில் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்ச் அப்பியரன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை ஹெச்ஆர் உங்கள் ப்ரொஃபைலை பார்த்துருக்காங்க, என்னென்ன மாதிரி ரோலுக்கு பார்த்துருக்காங்கன்னு எல்லா விஷயமும் வரும். எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். லாஸ்ட் 7 daysல 69 பேர் என்னோட ப்ரொஃபைல் 69 ஹெச்ஆருக்கு ஷோ ஆயிருக்கு. அது என்னென்ன டேட்டுலாம் இருக்குது பாருங்கள். 31st ஆகஸ்ட் எவ்வளோ பேருக்கு 28 பேர் என் ப்ரொஃபைலை பார்த்துருக்காங்க. என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் மேட்ச் ஆகி பார்த்துருக்காங்க. நான் சொன்னேன்ல ஹெச்ஆர் கீவேர்ட்ஸ் போட்டு தான் சர்ச் பண்ணுவோன்னு, நாக்ரியை எடுத்து சொல்லுது பாருங்கள். டாப் கீவேர்ட்ஸ் ரெக்ரூட்டர் சர்ச் ஃபார் யூ. அதாவது நாங்கள் கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணுறப்போ உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகி இந்த 69 பேத்துக்கும் இந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் காமிச்சதுன்னு சொல்லி கீவேர்ட்ஸும் காட்டுது பாருங்கள். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தேடுற ரோலுக்கு தான் அதில் மேட்ச் ஆகிற மாதிரி ஹெச்ஆர் காட்டுதான்னு வெரிஃபை பண்ணிக்கங்க. ப்ளஸ் உங்கள் ப்ரொஃபைல் எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு வேலிடேஷன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் யாராவது பார்த்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், பீப்புள் பிரைம் வேர்ல்டு வைட்லேருந்து ஹெச்ஆர் வந்து என் ப்ரொஃபைலை பார்த்துருக்காங்க. எப்போ 3
3 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் எனக்கு கால் பண்ணல. அப்படின்னு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி என் ப்ரொஃபைல் இப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்கு, அவங்க பார்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக இந்த கம்பெனி லிங்க்டின்ல போயிட்டு அந்த கம்பெனியில் ஹெச்ஆர் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா டிமாண்ட் இருக்கிற இடத்துல நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ டிமாண்ட் இருக்குது, அங்கே ஓப்பனிங் இருக்குங்கனால நம்மளை தேடி வந்திருக்காங்க. அப்போ நம்ம போய் அங்கே ரீச் பண்ணுறப்போ டக்குன்னு கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைல் அப்பியரன்ஸில் யாரும் நம்ம ப்ரொஃபைல் பார்த்துருக்காங்க செக் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் வேறு பிளாட்ஃபார்ம் லைக் லிங்க்டின் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் போயிட்டு அந்த ஹெச்ஆர் அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல ஹெச்ஆரோட பேரே இருக்கும், ஒரு சில இடத்துல பேசிக்காக ஹெச்ஆர் தான் இருக்கும். பிரச்சனை கிடையாது. அந்த கம்பெனியில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹெச்ஆர் 10 ஹெச்ஆர் இருக்காங்கன்னா 2-3 பேர் தான் ஹையரிங்னே போட்டிருப்பாங்க. அவங்கள ரீச் பண்ணால் வேலை முடிஞ்சு, இல்லை அவங்களே வேறு ஹெச்ஆரையும் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ ஹோப் இந்த 5 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறதாவே உங்கள் ப்ரொஃபைல் டெஃபினட்டாக பெஸ்ட்டாகவே பர்ஃபார்ம் ஆகும். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் வேலை தேடிட்டு இருக்காங்க, நாக்ரி ப்ரொஃபைலை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் ஐடி ஜாப் டிப்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. See you on next video.